பேர் அப்படியே பார்க்குறீங்க. இயேசு நல்லவர்னா உடனே ஆமேன்னு சொல்ல வேண்டாமா? நமக்கு ஆமேன்னு சொல்லுங்கன்னு சொன்னால் தான் ஆமேன் வரும். அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொன்னால் தான் அல்லேலூயா வரும், இல்லைங்களா? இயேசு நல்லவர். அவர் உங்களுக்கு நல்லவராக இருந்திருந்தா, எனக்கு நல்லவராக இருந்திருந்தா சொல்லாமலே ஆமேன் வந்திருக்கு. ஆமேன், அவர் எனக்கும் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமேன். நல்ல பாடல்களை பாடி துதித்து ஆராதித்தோம். ஒரே ஒரு பாடலை நம்ம பாடி கொஞ்ச நேரம், ஒரு சில நிமிஷங்கள் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆராதனை என்பது வெஸ்லி அண்ணா இங்கே அடிக்கடி வந்திருக்கிறார். அதனால் ஆராதனையை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆராதனை அதை நினைவுபடுத்துகிறேன் மறுபடியுமாக. ஆராதனை என்பது அன்பின் வெளிப்பாடு தான் ஆராதனை. நான் தேவனை நேசிக்கிற நேசத்தின் வெளிப்பாடு தான் ஆராதனை. அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன். எப்படி தெரியும்? நான் ஆராதிக்கிறத பார்த்தா தெரிஞ்சிடும் நான் எவ்வளோ ஆண்டவரை நேசிக்கிறேன். அதனால் எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற தனிப்பட்ட உறவு தான் ஆராதனை. இதுக்கு நடுவில் வேற யாரும் வர தேவையில்லை. யாரோ ஒரு ஆள் முன்னாடி நின்று மைக்கை பிடிச்சி பாட்டு பாடுங்க, கையை உயர்த்துங்க, எந்திரிச்சு நில்லுங்க, கண்ணை மூடுங்க, கையை தட்டுங்கன்னு சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் நானும் என்னுடைய ஆண்டவரும். அல்லேலூயா. நான் எங்கே போனாலும் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். பாடுங்கன்னு சொல்ல மாட்டேன், கையை தட்டுங்கன்னு சொல்ல மாட்டேன், எந்திரிச்சு நிற்க சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் ஆண்டவரை கனப்படுத்த விரும்பினா, நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்பினா, நீங்கள் உங்கள் ஆண்டவரை, உங்களுக்காக ஜீவன் தந்த உங்கள் இயேசுவை ஆராதிக்க விரும்பினா அவரை ஆராதிக்கலாம். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு தானே ஆராதனை. உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற அன்பின் வெளிப்பாடு தான் ஆராதனை. அல்லேலூயா. எனக்காக ஜீவன் தந்த இயேசுவை நான் ஆராதிப்பதற்கு, எனக்காக ரத்தம் சிந்தி எனக்காக அடிக்கப்பட்டு என் ஜீவனை மீட்ட என் தேவனை ஆராதிப்பதற்கு வேற யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லைங்க. என்னை நேசிக்கிறார், நானும் அவரை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. பி மேஜர். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர்
பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஆராதனையின் முக்கியத்துவம், ஆராதனையினுடைய அத்தியாவசியம், அவசியம். ஏன் ஆராதிக்கணும்? ஏன் ஆண்டவர் ஆராதிக்கணும்? நிறைய நேரங்களில், ஒரு சில நேரங்களில் ஆராதிக்கிறோம், ஒரு சில நேரங்களில் சோர்ந்து போயிடுறோம், பழகிட்டோம். பரலோகத்தில் போய் என்ன செய்ய போகிறோம்? சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. அதுவே தெரியாம என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பார்க்கறீங்க. பரலோகத்தில் போய் என்ன செய்ய போகிறோம்? நித்தியமாய் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுவாங்க. தேங்க்யூ. பரலோக ஆராதனையை நம்ம பார்க்கிறோம். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிரம்பி இருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. ஒவ்வொருவனும் தன் 2 சட்டைகளாலே பறந்து 2 சட்டைகளாலே பாதங்களை மூடி 2 சட்டைகளாலே முகத்தை மூடி ஒருவர் பார்த்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகளின் சத்தத்தினால வாசல்களின் நிலை அதிர்ந்தது. தேவாலயம் புகையினாலே நிறைந்தது. இதுதான் பரலோக ஆராதனை. ஏசாயா 6வது அதிகாரத்தில் பார்த்த தரிசனம். பரலோக ஆராதனை எப்படி இருக்கும்? கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தினாலே வாசல்களின் நிலை அதிர்ந்தது. அல்லேலூயா. ஓயாமல் அவரை துதிக்கிறார்கள். தேவதூதர்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஆராதிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆராதனை நடுவில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிறோம், 18வது அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஆராதனை நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன் என்ன சொல்றாரு? 21:3 ஐம் சாரி. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். என்ன சத்தம் அது? இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அல்லேலூயா. பரலோகத்தில் மகிமையான ஆராதனை, தேவதூதர்கள் அவரை துதித்து ஆராதித்து கொண்டிருந்தாலும் தேவன் அங்கே வாசம் பண்ணுவதை காட்டிலும் மனிதர்களாகிய நம்முடைய ஆராதனை நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம இப்படியே பழகிட்டோம்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. பரலோகத்தில் போய் முதல்ல போகணும், அது ரொம்ப முக்கியம். பரலோகத்தில் போய் யாராவது முன்னாடி மைக்க பிடிச்சி எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்போம், எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம், எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம், சோத்திரம் சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க அப்படின்ற எதிர்பார்ப்போடு அங்கே போய் நின்றீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சும். அல்லேலூயா. பரலோகத்தில் ஆராதனை நடத்துறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நாமவே தேவனை ஆராதிக்க போகிறோம். முன்னாடி நின்று மைக்க பிடிச்சி ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஆராதனை நடத்துவார், வெஸ்லி மேக்ஸ்வெல் அண்ணன் நடத்துவாங்க, ஜீவா நடத்துவார், அவர் நடத்துவார், இவர் நடத்துவார். யாரும் நடத்த மாட்டாங்க. நடத்துவது அல்ல ஆராதனை, ஆமாகவே ஆராதிப்பதுக்கு பேர் தான் ஆராதனை. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ பரலோகத்தில் போய் என்ன செய்ய போகிறோம்? நாமவே தேவனை ஆராதிக்க போகிறோம். அப்போ பூமியில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் பரலோக ஆராதனையில் வாசம் பண்ணுவதை விட நம்முடைய ஆராதனை நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார் ஏசாயாவில், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏனென்றால் இவர்களுடைய துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை ஆண்டவர் என் வாழ்க்கையில் இருக்கணும், என் குடும்பத்தில் எங்கள் நடுவில் ஆண்டவர் வாசம் பண்ணணும்? ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது, அவர் வாசம் பண்ணணும்னா என் வாழ்க்கையில் துதி இருக்கணும். எங்கே துதி இருக்குதோ அங்கே தேவன் இருப்பார். தேவன் இருக்கிற இடத்துல, துதி இருக்கிற இடத்துல தேவன் இருப்பார். தேவன் இருக்கிற இடத்துல பிசாசுக்கு என்ன இல்லைங்க, இடமே இல்லை. ஏன் பிசாசு போராடிட்டே இருக்கிறான் நம்ம கூட? நம்ம சொல்கிறாங்க பிசாசு ஒரே போராட்டம் பிரதர், பிசாசு போராட்டம் பிரதர். என்ன காரணம்னா துதி இல்லை, அதனால் தேவன் இல்லை. தேவன் இல்லாதனால பிசாசுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. துதிக்கிற மனிதன் ஜெயிக்கிற மனிதன். அல்லேலூயா. இஸ்ரவேல்
தேச வரலாற்றில் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான கிங், வெற்றிகரமான ராஜா யாருங்க? யாருங்க? தாவீது. சாலமோன் இல்லை, அவர் தான் இருக்குல்லையே ஃபெயிலியர். மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கிங் தாவீது. தாவீதை கேட்டால் சொல்லுவார், எப்படியா ஆடு மேய்ச்சிட்டு இருந்த, அப்புறம் உன்னை ராஜாவா அபிஷேகம் பண்ணினாங்க, ஒரு தகுதியும் இல்லை உனக்கு, சண்டை செய்ய தெரியாது, கத்தியை தூக்க முடியாது, அவ்வளோ பலவீனமான ஆள், சின்ன பையன், உன்னை ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாங்க. ராஜாவா அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார், நிறைய யுத்தங்களை செஞ்ச, எல்லாத்துலேயும் ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணினார். இப்போ நடுவில் விழுந்து போயிட்ட பச்சைபால் இடத்துல, ஆனாலும் கர்த்தர் உன்னை, நீ மறுபடியும் உன்னை ஆண்டவர் தூக்கிட்டாரு. நிறைய யுத்தங்கள், நிறைய தேசங்கள். The most successful king in the Bible history. பைபிள் வரலாற்றில் அதாவது அதிக வெற்றிகளை பெற்ற ராஜா தாவீது ராஜா. சவுலும் அதுக்கு பின்னாடி வந்த தாவீதுக்கு பின்னாடி வந்த ராஜாக்களும், சாலமோனுக்கு அடுத்தது வந்த மற்ற ராஜாக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, சவுல் இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் ராஜா. சால் வாஸ் a king, but David was an emperor. வரலாறு அப்படிதான் சொல்லுகிறது. சவுல் ராஜா, ஆனால் தாவீதை பற்றி சொல்லும்போது தாவீது மகாராஜா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு மட்டும் ராஜா இல்லை, இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற அமலேக்கியர்கள், மோவாப் தேசம், எகிப்து தேசம், அத்தனை தேசத்துக்கும் இவர் தான் ராஜா. அப்படிப்பட்ட வெற்றிகளை பெற்று ஒரு பெரிய பேரரசனாய் ஹிஸ்டரியில் அவர் வாழ்ந்தார். இப்போ அவர்கிட்ட கேட்டா, ஐயா நீங்கள் ஜெயிச்சதுக்கு என்ன காரணம்? நீங்கள் இவ்வளோ வெற்றிகளை பெற்று இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ராஜாவா இந்த பூமியில் வாழ்ந்து ஆண்டவருடைய இருதயத்திற்கும் ரொம்ப க்ளோஸாக நெருக்கமாக இருந்தது, இப்படிப்பட்ட ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், தாவீது என்ன பதில் சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்படிங்களா? அப்போ நீங்கள் எப்போ ஆண்டவரை துதிச்சுட்டே இருப்பீங்களா? ஆமாம். அரண்மனையில் இருக்கும்போது ஆமாம், சண்டைக்கு போகும்போது ஆமாம், சாப்பிடும்போது ஆமாம், தூங்கும் போது ஆமாம், என் இருதயம் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கும். துதிச்சா போதுமா தாவீதே? போதும்யா. அதே அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லுது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இதுதான் சக்சஸ் ஃபார்முலா. வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா? கர்த்தரை துதிங்க. ஆமென். என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுமா? கர்த்தரை துதிங்க. நான் செய்யற வேலை ஆசீர்வதிக்கப்படணுமா? கர்த்தரை துதிங்க. என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா? குடும்பமா ஆண்டவரை துதிச்சு ஆராதிங்க. ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. இதுதான் ஆராதனையின் மகத்துவம். பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அவருடைய சித்தம் அப்படின்னு ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் என்ன? இடைவிடாத ஆராதனை. அதே போல பூமியிலும் நம்முடைய சபையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. அதனால் கட்டாயப்படுத்தி உங்களை ஆராதிக்க வைக்கிறதுல எனக்கு எந்த இஷ்டமும் இல்லை. ஆனால் ஆராதனையில் ஒரு மாற்றம் வரணும். நானாகவே ஆராதிக்கிறேன், அதுக்கு பேர் தான் எழுப்புதல். ஆமென். அல்லேலூயா. இது வரைக்கும் நாங்கள் யாரும் சொல்லாமல் நான் அல்லேலியா சொன்னதே இல்லை. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசியிருக்கிறாருன்னு அல்லேலியா சொன்னீங்கன்னா அதுதான் எழுப்புதல். சொல்லாமல் நான் கையை உயர்த்தி ஆராதிச்சதே இல்லை, சொல்லாமல் எழும்பி நின்று ஆராதிச்சதே இல்லை. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என் கூட பேசுகிறாரு. நானே எழும்பி நிற்கிறேன். யார் எந்திரிச்சு நின்னாலும் எழும்பலனாலும் நான் எழும்பி நின்று ஆண்டவரை ஆராதிக்கிறேன். ஒரு ஆள் எழும்பி நின்னா இந்த சபையில் எழுப்புதல் வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. யாரும் கண்ணை மூடுறாங்க, யார் கை தட்டுறாங்க, யார் பாட்டு பாடுறாங்க, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் என் ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆளுக்குள்ளே வருகிற, தனிப்பட்ட மனிதனுக்குள்ளே வருகிற மாற்றம் தான் எழுப்புதல். அல்லேலூயா. தீப்பெட்டி முழுவதும் பற்ற வைக்க தேவையில்லை, ஒரு குச்சியை பற்ற வச்சா போதும், மொத்தமும் எரிஞ்சு போயிடும். அதுதான் எழுப்புதல். ஒரு ஆள் மனம் திரும்பிட்டா, ஒரு ஆள் மாறிட்டா, ஒரு ஆளுக்குள்ளே எழுப்புதல் வந்துட்டா என் தேசம் சந்திக்கப்படும். ஐயா, இந்த காலை வேளையில் ஆண்டவரே உங்களை நாங்கள் பார்க்கணும். We want to see your glory, Lord. உம்முடைய மகிமை காண்பித்தருளும், உம்முடைய மகிமை காண்பித்தருளும்.
ஏதோ ஆலயத்துக்கு வரோம், ஆராதிக்கிற ஆராதனையில் கலந்து கொள்கிறோம், திரும்ப போகிறோம். இல்லை, வந்த வண்ணமாய் அல்ல, உங்கள் மகிமையை பார்த்துட்டு தான் திரும்ப போகணும். ஆண்டவரே, அன்னைக்கு சீனாய் மலைக்கு மேலே மோசேக்கு காண்பித்த மகிமை இந்த காலை ஆராதனையில் எங்களுக்கும் காண்பித்தருளும். ஆண்டவருடைய மகிமையை பார்த்துட்டு மலையிலிருந்து கீழே இறங்கின மோசையோட முகத்தை ஒருவராலும் பார்க்க முடியல. ஏன்னா அவர் மேல இருந்த தேவ பிரசன்னம், அவர் முகத்தில் இருந்த தேவ மகிமை. ஜனங்கள் எல்லாரும் குப்புற விழுந்துட்டாங்க. மோசே, உங்க முகத்தை பார்க்க முடியலையா? என்னாச்சு? இப்பதான் தேவ மகிமையை பார்த்துட்டு வர. அதே போலத்தான் ஒவ்வொரு முறையும் தேவனை ஆராதிக்க வந்து திரும்பி போகும்போது, இங்க இருந்து போகும்போதே ரோட்ல போறவங்க சொல்லணும், ஐயா, உங்க முகத்துல தேவ பிரசன்னத்தை பார்க்கிறேன், உங்க முகத்துல தேவ மகிமையை பார்க்கிறேன். அதுதான் ஆராதனை, அதுதான் ஆராதனை. அந்த மகிமையை காண்பித்தருளும் ஆண்டவரே. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின்
உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இந்த காலை ஆராதனையில் எங்களோடு பேசுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். சபை மாறித்தான் ஆகணும். அல்லேலூயா. என் அல்லேலூயால மாற்றம் வந்து தான் ஆகணும். என் ஆமென்ல மாற்றம் வந்து தான் ஆகணும். கையை தட்டி தான் ஆகணும். ஆண்டவரை கனப்படுத்தி தான் ஆகணும். அல்லேலூயா. மாறாம உள்ளே போக முடியாது. இங்கே சொல்லிக்கலாம், நாங்கள் அந்த சர்ச்சு போகிறோம், இந்த சர்ச்சு போகிறோம், இந்த சர்ச்சு விசுவாசி, நாங்கள் அத்தனை வருஷம் விசுவாசி, இதெல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் அங்கே போகணுன்னா தகுதிப்படணும், தகுதி ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகம் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆசை தான். எத்தனை பேர் பரலோகம் போகிறதுக்கு ஆசையாக இருக்கிறீங்க? சிலருக்கு பயமாக இருக்கு, ஐயோ பரலோகம் போகணுமா? எனக்கு இந்தியன் கிரிக்கெட் டீமில் சேர்ந்து கிரிக்கெட் விளையாட ஆசை. என்னங்க, எனக்கு என்ன ஆசை? இந்தியன் கிரிக்கெட் டீமில் சேர்ந்து வேர்ல்டு கப்பில் கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசை. எத்தனை பேர் கிரிக்கெட் பார்க்குறீங்க? பரவாயில்ல, ஆமாம், ஓகே. அப்போ எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். என்னோட ஆசை என்னென்னா, இந்தியன் கிரிக்கெட் டீமில் சேர்ந்து சச்சின் டெண்டுல்கர் மாதிரி, மகேந்திர சிங் தோனி மாதிரி, விராட் கோலி மாதிரி வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்சில் விளையாடணும். ரொம்ப ஆசை. இப்போ நேராக திருநெல்வேலி போகிறேன், ஒரு பெரிய விளையாட்டு பொருட்கள் வைக்கிற கடையில் போகிறேன். ஹெல்மெட்டு, பேட்டு, பாலு எல்லாம், பேடெல்லாம் வாங்கிட்டு நேராக பையை தூக்கிட்டு இந்தியன் கேப்டன். இப்போ யாருப்பா இந்தியன் கேப்டன்? தோனி தானா? கோலி, ரோஹித் சர்மா. ஓகே. இப்போ இந்தியன் கேப்டன்கிட்ட போய் நான் போய் சொல்கிறேன், சார் எனக்கு ரொம்ப ஆசை கிரிக்கெட் விளையாடணும், வேர்ல்டு கப்பில் விளையாடணும், சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியாவுக்கு எகெயின்ஸ்டாக நான் விளையாடணும். பாருங்கள், நான் பேட்டெல்லாம் வாங்கிட்டேன், ஹெல்மெட்லாம் வாங்கிட்டேன், பேடெல்லாம் வாங்கிட்டேன், அதனால் நானும் விளையாட வர்றேன்னு சொன்னால் என்னை சேர்த்துப்பாங்களா விளையாட்டுக்கு? ஏங்க விளையாட தெரியாது. அப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்க? இந்தியன் கேப்டன் சொல்லுவார், ரொம்ப சந்தோஷம்பா நீ வந்தது, கண்டிப்பாக விளையாடலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு, நல்லா விளையாட கற்றுக்கோ, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு, பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணு, பவுலிங் ப்ராக்டிஸ் பண்ணு. அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற அந்த லோக்கல் கிரிக்கெட் கிளப்பில் சேர்ந்து விளையாடு, அங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணு. அங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணினா அங்கே நல்லா விளையாடுறால என்ன பண்ணுவாங்க? அடுத்தது தமிழ்நாடு லெவலில் இருக்கிற கிரிக்கெட் டீமில் உன்னை எடுப்பாங்க. தமிழ்நாடு லெவலில் நடக்கிற கிரிக்கெட் மேட்ச்சில் நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணினா அடுத்தது சவுத் இந்தியன், அதாவது ஜோனல் லெவல் நடக்கிற மீட்டிங்கில் விளையாட்டில் உன்னை எடுப்பாங்க. அதில் நீ நல்லா விளையாண்டினா, நல்லா ரன் ஸ்கோர் பண்ணினா, நிறைய விக்கெட் எடுத்தேன்னா இந்தியன் டீமில் செலெக்ஷன் வைப்பாங்க. அதுலேயும் நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணினா, நல்லா பேட்டிங் பண்ணினா உன்னை இந்தியன் டீமில் எடுத்துப்பாங்க. அப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறதுக்கே இத்தனை ப்ராக்டிஸ் இருக்குது, இத்தனை ப்ராசஸ் இருக்குது. பரலோகம் போகணும்னு ஆசை, பைபிள் வாங்கியாச்சு, ஹலோ, சர்ச்சுக்கு போயாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு பிரதர், ஓகே, ஆவியில் நிரம்பியாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, ஓகே. பைபிள் சொல்கிற மாதிரி ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே, இதெல்லாம் செஞ்சாச்சு. பெந்தேகோஸ்தே சபைக்கு போகிறோம், எல்லாம் வாங்கிட்டு பையை தூக்கிட்டு நேரம் ஆண்டவரே பாருங்க எல்லாம் இருக்குது. ஒருவேளை இந்தியன் கேப்டன் சரி நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி, சரிப்பா நீ வந்து விளையாடு, ப்ராக்டிஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ உனக்கு விளையாட தெரிலனாலும் பரவாயில்ல, நீ வந்து விளையாடு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, இப்போ வேர்ல்டு கப் மேட்ச் நடக்குது, பெரிய கிரிக்கெட் டீம் ஆப்போசிட்டில் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டீம் பவுலர்ஸ் ஓடி வந்து வேகமாக பால் போடுறாங்க, நான் தான் பேட்டை பிடிச்சி நின்றுருக்கிறேன், எனக்கு பேட்டை எப்படி பிடிக்கணுன்னே தெரியாது, எனக்கு பேட்டை எப்படி பிடிக்கணுன்னே தெரியாமல் நின்றுட்டு இருக்கேன். இப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து கிரிக்கெட் பவுலர் வேகமாக ஓடி வந்து பால் பண்ணுறாரு, வேகமாக போட்டு வர்ற பாலை எனக்கு எப்படி அடிக்கணும், பேட்டை எப்படி பிடிக்கணும்னு தெரியாமல் நின்றுட்டு இருந்தேன்னா வர்ற பால் என்ன ஆகுங்க? மண்டை டனால் ஆயிரும், ஒரே பால் அவுட் ஆயிடுவேன். அல்லேலூயா.
என்ன பிரயோஜனம்? ஆசை இருக்குது, ஆனால் விளையாட தெரியாது. பரலோகம் போகணுன்னு ஆசை இருக்குது, ஆனால் அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் தெரியாது. ஆராதிக்க தெரியாது, துதிக்க தெரியாது. விடுதலையோட தேவ பிரசன்னத்தை நம்மளை மறந்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க தெரியாது. தெரியாமல் போயிட்டு நானும் விளாடுறேன் என்னையும் சேர்த்துக்கங்கன்னா கண்டிப்பாக நிச்சயம் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கையை கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அல்லேலூயா. நமக்கெல்லாம் ஃபைனல் மேட்ச் அங்கே இருக்குதுங்க. நித்தியமாக ஒன் டே மேட்ச் இல்லை, டெஸ்ட் மேட்ச் இல்லை, நித்தியமாக ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அங்கே போய் அந்த மேட்ச்சில் கலந்துக்கணும்னா இங்கே பூமியில் கர்த்தர் நம்ம சபையில் வச்சிருக்கிறார். இதுதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற இடம், கற்றுக்கொள்ளுகிற இடம். ஆமாம், வர மாட்டேங்குது. பெந்தேகோஸ்தே சபையில் தான் இருக்குன்னா சரி. அப்போ இங்கே கற்றுக்கொண்டால்தான் பரலோகத்தில் போய் ஆட முடியும், ஆராதிக்க முடியும். இங்கே கற்றுக்கலன்னா உள்ளே போக முடியாது. போனாலும் வேடிக்கை பார்க்க வேண்டிதான் வெளியே நின்று. அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசிகள் நாம் இருக்கக்கூடாது. ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளாய் நித்தியமாய் அவரை ஆராதிக்க கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக சபையின் நோக்கம் என்ன என்பதை உங்களிடத்தில் காண்பித்து கொடுத்து விட்டு, எதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டார், நம்ம இந்த சபையில் பணங்குடியில் வேற ஜனங்களே இல்லாதனால உங்களையும் என்னையும் கொண்டு வந்து இந்த சபையில் உட்கார வச்சிருக்கிறாரா? ரட்சிப்பை இலவசமாய் தந்து அவருடைய கிருபையை தந்து இந்த சபையில் கர்த்தர் ஏன் நம்மை வைத்திருக்கிறார்? எதற்காக பணங்குடியிலே கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தார்? நோக்கம் என்ன? தேவ சித்தம் என்ன? எதற்காக ஆண்டவரனை அழைத்தார்? எதற்காக என்னை ரட்சித்தார்? என்னுடைய அழைப்பின் நோக்கம் என்ன என்பதை இந்த காலை வேளையில் காண்பித்து கொடுத்து விட்டு என்னுடைய வார்த்தை நான் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை இந்த சபையில் வைத்திருக்கிறதற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. நம்மை கொண்டு செய்ய விரும்புகிற காரியங்கள் உண்டு. நம்மை கொண்டு செய்து முடிக்கிற அவருடைய தேவ சித்தம் உண்டு. அதை நம்மை கொண்டே இந்த பணங்குடியிலே செய்து முடிப்பார். அல்லேலூயா. வாசிக்கலாம். எபேசியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிக்க கேட்கிறேன். எபேசியர் 3வது அதிகாரம் 9வது அதிகாரம் 10வது வசனம் நானே வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய தேவனுடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் தெரிய வரும் பொருட்டாக. அல்லேலூயா. சபையை எதற்காக ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார்? சபையை எதற்காக வைத்திருக்கிறார்? உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தேவனுடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் தெரிய வரும் பொருட்டாக. அல்லேலூயா. சபையை பற்றின அந்த 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஏதோ நம்ம ரட்சிக்கப்படலை, ஏதோ யாரோ சுவிசேஷம் சொன்னனால இங்கே வரல. நீங்களும் நானும் இங்கே உக்காந்துருப்பது தேவனுடைய அனாதி தீர்மானம். அல்லேலூயா. உலக தோற்றத்திற்கு முன்னே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நேற்று இல்லைங்க. இந்த இடத்துல இந்த சபை உருவாகணும், இந்த இடத்துல இந்த ஜனங்கள் உட்காந்து சபையா என்னை ஆராதிக்கணுன்றது ஏதோ 10 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி தேவன் போட்ட திட்டம் அல்ல, அனாதி தீர்மானம். அல்லேலூயா. காலங்களை தான் சொல்லவே முடியாது. எப்போ இந்த ஆண்டவரை எப்போ யோசிச்சிங்க? டைம் லிமிட்டே கிடையாதுப்பா. அல்லேலூயா. மனுஷனுக்கு தான் பில்லியன் இயர்ஸ் எல்லாம் சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், அனாதி தீர்மானத்தில் இந்த சபையை நான் உண்டாக்கினேன். ஆமென். இந்த சர்ச் இங்கே வரும்னு யாருக்குமே தெரியாது, பாஸ்டருக்கே தெரியாது. ஆனால் இது கர்த்தருடைய அனாதி தீர்மானத்தின்படி கர்த்தர் இங்கே சபையை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சபையின் நோக்கம் என்ன? எதற்காக இந்த இடத்துல அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி கர்த்தர் இந்த சபையை இங்கே வைத்திருக்கிறார் என்றால், உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தேவனுடைய அனந்த ஞானமானது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நம்மை கொண்டு இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இயேசு நல்லவர் என்பதை நம்மை
கொண்டு இந்த உலகத்திற்கு காண்பிக்க விரும்புகிறார். இயேசு சர்வ வல்லவர் என்பதை அவரை ஆராதிக்கிற உங்களையும் என்னையும் கொண்டு இயேசு வெளிப்படுத்த விரும்புகிறார். இயேசு பரிசுத்தர் என்பதை உங்களையும் என்னையும் கொண்டு இந்த பனங்குடி பகுதியிலே கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். அதுதான் சபையின் நோக்கம். ஹல்லேலூயா. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தேவனுடைய அனந்த ஞானம் எப்படி தெரிய வரும்? இந்த பனங்குடியில தேவனுடைய உன்னத அனந்த ஞானம் எப்படி தெரிய வரும்? என் மூலமாக. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு பெரியவர் என்பது, இயேசு சர்வ வல்லவர் என்பது, இயேசு அன்புள்ளவர் என்பது, இயேசு ஞானம் உள்ளவர் என்பது, இயேசுவால செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை என்பது, இயேசு பரிசுத்தர் என்பதை, இயேசு உண்மையுள்ளவர் என்பதை இந்த பனங்குடியில் இருக்கிற ஜனங்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள்? நான் உண்மையா இருக்கும்போது, நான் பரிசுத்தமா இருக்கும்போது, நான் அவருக்காக வாழும்போது, என் வாழ்க்கையில தேவன் செய்கிற அற்புதத்தை நான் மற்றவர்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கும் போது என் தேவன் யார் என்பதை இந்த பனங்குடி பகுதி அறிந்து கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் பத்தல. அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் ஐயா. நிறைய பேர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, ஏன் சர்ச்சுக்கு வர்றீங்க, ஆண்டவர் ஏன் அழைச்சாரு, என்ன நோக்கம் அப்படின்னா, ஐயா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், சர்ச்சுக்கு வந்தேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், நல்லதுதான். நான் வியாதியில் இருந்தேன், ஜெபம் பண்ணாங்க, எனக்கு விடுதலையாச்சு, அதனால சர்ச்சுக்கு வந்துட்டேன், சர்ச்சுக்கு வர்றதுனால நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். அது மட்டும்தான் நோக்கமா? நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவருக்கு பிடிச்சதை என்ன ஆசீர்வதிக்கிறது தான். ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? ஆண்டவர் என்ன ஆசீர்வதிமா 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 ஆசீர்வதி. ஆண்டவர் சொல்கிறார், எப்பா நீ கேட்கலனாலும் அதுதான் எனக்கு பிடிச்ச காரியம்ப்பா. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க, நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்க, நல்ல துணிமணிகளை வாங்கி கொடுக்குறீங்க, விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுக்குறீங்க, கேட்குற தின்பண்டங்களை வாங்கி கொடுக்குறீங்க, சைக்கிள் வாங்கி கொடுக்குறீங்க, பைக்கை வாங்கி கொடுக்குறீங்க. எல்லாம் கொடுத்தாலும் உங்கள் பிள்ளை வந்து டாடி எனக்கு வேணும் 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 வேணும்னா என்ன சொல்லுவீங்க? டேய் நீ கேட்கலனாலும் அதை தாயா நான் செய்கிறேன். ஆமென். ஆனால் நம்மளுடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே எனக்கு வேணும் எனக்கு வேணும், இதை தாங்க அதை தாங்க இதை தாங்க, இப்படி ஆசீர்வதிங்க அப்படி ஆசீர்வதிங்க. என்னை அழைத்த நோக்கம் என்ன? அந்த நோக்கம் நிறைவேறட்டும் நம்ம ஜெபம் பண்றோம். ஆண்டவரே இந்த பனங்குடி பகுதியில் என்னை ரட்சித்த உம்முடைய நோக்கம் என்ன? என்னை கொண்டு நீ செய்ய விரும்புகிற உம்முடைய திட்டங்கள் என்னை கொண்டு செய்து முடிப்பீராக என்னுடைய ஜெபம் இருக்குதா? ஆண்டவருடைய அனந்த ஞானத்தை வெளிப்படுத்த நான் அழைக்கப்பட்டிருக்கிற இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோட திட்டமாய் பேசுகிறார். நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறது ஏதோ பெரிய வீடு கட்டுறதுக்கு, ஏதோ பெரிய கார் வாங்குறதுக்கு, அதெல்லாம் ஆண்டவர் தருவாருங்க. கேட்கலனாலும் தருவார். திருநெல்வேலி நாகர்கோவில் உள்ள வந்துட்டாலே, எங்க ஊர்ல நிறைய திருநெல்வேலிக்காரங்க இருக்கிறாங்க, நாகர்கோவில்காரங்க இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் பேசுனா அவங்க சொல்லுவாங்க, அவங்களுடைய உச்சகட்ட அதாவது ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு கோல் என்ன அப்படின்னா, அதாவது கோயம்புத்தூரில் நல்ல வீட்டில் இருப்பாங்க, நல்ல கார் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, ஊரில் ஒரு வீடு போடணும் பிரதர், வீடு போடணும். எங்கேருந்து போடணும்னு தெரியல. ஊரில் ஒரு ஆமாம் அது பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் இருக்கும், உள்ளே இருக்கும். ஆனாலும் அங்கே ஒரு பெரிய வீட்டை கட்டி, இதுதான் ஆண்டவர் என்னை அழைத்த நோக்கமா? சொல்லுங்க. பூமிக்குரியவைகளையே தேடி 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 ஆண்டவர் என்னை எதுக்கு அழைச்சாருன்னு இன்னைக்கு சபை மறந்துருச்சு. அதனால தான் தூங்குது. அல்லேலூயா. எப்போ தூக்கம் வரும் சொல்லுங்க? எப்போ தூக்கம் வரும்? டயர்டாக இருந்தால் தூக்கம் வரும். வெரி குட். அப்போ எனக்கு தூக்கம் வருதுன்னா நான் டயர்ட் ஆகிட்டேன். அப்புறம் வேற எப்போ தூக்கம் வரும்? அம்மாள் யார் சொன்னது? சூப்பர்டா. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டா என்ன வருங்க? ஆமாம், வார வாரம் பிரசங்கங்களை கேட்டு அந்த பிரசங்கம் இந்த பிரசங்கம், ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம், செவ்வாய்க்கிழமை பிரசங்கம், வெள்ளிக்கிழமை பிரசங்கம், இது இல்லாமல் யூடியூப்பில், இது இல்லாமல் டிவியில் எல்லா வார்த்தைகளையும் சாப்பிட்டு 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 தொப்பை வந்தது தான் மிச்சம்.
இப்போ சாப்பிட்டு 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 என்ன ஆச்சுங்க? தூக்கம் வந்துருச்சு. அல்லேலூயா. இன்னும் எப்போ தூக்கம் வரும் தெரியுமா? சாப்பிடலைனாலும் டயர்டாக இல்லைனாலும் எப்போ தூக்கம் வரும்? சும்மா உட்காந்துருந்தா தூக்கம் வரும். அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? எதுவுமே செய்யாமல் சும்மா உட்காந்துருங்க, அப்படியே உங்களே அறியாமல் தூங்கிடுவீங்க. இன்னைக்கு சபையினோட நிலைமை அதுதான். ஆண்டவர் என்னை ஏன் அழைச்சார்? எதற்கு என்னை தெரிந்து கொண்டார்? ஏன் என்னை அபிஷேகம் பண்ணினார்? ஏன் என்னை தெரிந்து கொண்டார்? தெரியாது. சர்ச்சுக்கு ஏன் வர்றீங்க? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். உலகளாவிய பதில் இதுதான். எங்கே போனாலும் நம்முடைய விசுவாசிகள்கிட்ட, ஏங்க ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க? எதுக்காக சர்ச்சுக்கு வரீங்க? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆராதிச்சா நன்மை செய். ஆண்டவர் எனக்கு ஆராதிக்கிறது நல்லதுங்க, அதனால ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாருங்க. ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து தான் இன்றைக்கு ஆலயத்துக்கு வருகிறோம், சபைக்கு வருகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்கிட்ட? என்னுடைய அனந்த ஞானம், நான் யார் என்பதை இந்த திருநெல்வேலியில், இந்த பனங்குடியில் வெளிப்படுத்த தான் உன்னை அழைச்சிருக்கிறேன். அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஸ்கூலில், நீங்கள் படிக்கிற ஸ்கூலில், நீங்கள் படிக்கிற காலேஜில், நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸில், நீங்கள் வேலை செய்கிற பக்கத்தில், உங்கள் வீட்டு பக்கத்தில் இயேசு யார் அப்படின்றத யாரால காண்பிக்க முடியும்? கோயம்புத்தூர்லேருந்து வந்து நான் உங்கள் காலேஜில் வந்து நான் சொல்ல முடியுமா? காண்பிக்க முடியுமா? ஏற்கனவே உள்ள இருக்கிற நீங்க தான், உங்களை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் இயேசுவை வெளிப்படுத்த. அல்லேலூயா. அதெல்லாம் வேணாம் பிரதர். ஞாயிற்றுக்கிழமை வர்றோம், ஒரு நல்ல பிரசங்கத்தை கேட்குறோம், போயிடுறோம். எங்களுக்கு நல்ல பாஸ்டர் ஆண்டவர் தந்திருக்கிறார், நல்ல வார்த்தையை பேசுகிற பாஸ்டர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதனால் நாங்கள் வந்து வார்த்தை கேட்டு அப்படியே போயிட்டு என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் அடுத்த வாரம் வருவோம், மறுபடியும் கேட்போம், அப்புறம் அடுத்த வாரம் வருவோம், மறுபடியும் கேட்போம், அடுத்த வாரம் வருவோம், மறுபடியும் கேட்போம். சாப்பிட்டு 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 இப்போ என்னாச்சு? அதனால தான் பவுல் சொல்றாரு, தூங்குகிற நீ. சொல்லுங்க, வசனம் தெரியாதா நமக்கு? wake up church, wake up. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. சாதா தூக்கம் இல்ல, சபை தூங்குற தூக்கம். எங்க தூங்கிட்டு இருக்கு? வீட்டில் படுத்து தூங்கல கடைசி கால சபை. மரித்தவர்களோட, அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்லறையில் படுத்து தூங்கி அடக்கம் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். எப்பா நீ இன்னும் சாகலப்பா, கர்த்தர் உன்னை ஜீவனை தந்திருக்கிறார். நீ தூங்குறதுக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல. இயேசுவை வெளிப்படுத்த, இயேசுவின் அனந்த ஞானத்தை, தேவனுடைய அனந்த ஞானத்தை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டவன். அதை மறந்துட்டு சபை தூங்கிட்டு இருக்குதே. எந்திரிப்பா, get up church, wake up. தூக்கம். அல்லேலூயா. நமக்கு மொபைல் பார்த்தா தூக்கம் வராது, டிவி பார்த்தா தூக்கம் வராது, ட்ராவல் பண்ணால் தூக்கம் வராது, வேறு எது பண்ணாலும் தூக்கம் வராது. பைபிளை எடுத்தால் தூக்கம் வந்துடும், ஜெபம் பண்ண முழங்கால் போட்டால் தூக்கம் வந்துடும். அல்லேலூயா. கேட்டால் நம்ம அதுக்கு ஒரு வியாக்கியானம், கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு. இது எப்படிப்பட்ட தூக்கம்? மரித்தவர்களை கட்டி பிடிச்சி படுத்துக்கிட்டு இருக்குது சபை. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் புதஞ்சாச்சு, உலக கவலைகளில், உலக காரியங்களில், உலகத்தோட சேர்த்து நாமளே அடக்கம் பண்ணி தூங்கிட்டு இருக்கிறேன். நானும், அவங்க போகிறாங்க நானும் போகிறேன், இவங்க போகிறாங்க நானும் போகிறேன், உலகம் இப்படி போகுது அதனால் நானும் போகிறேன். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்ற அந்த அறிவு சபைக்கு இல்லை. எதற்காக கர்த்தர் என்னை பிரித்தெடுத்தார்? அவரை வெளிப்படுத்த, அவரை வாழ்ந்து காண்பிக்க கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தார். இதுதான் சபையை ஆண்டவர் உண்டாக்கின நோக்கம். இந்த இடத்துல சபையை வச்சிருக்கிற நோக்கம், சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கர்த்தரை வெளிப்படுத்த, கர்த்தரை வாழ்ந்து காண்பிக்க நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பரிசுத்த சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர்னு பாடினா மட்டும் பத்தாது. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் பரிசுத்தமாக வாழ்கிறத பார்த்து தான் அவங்களுக்கு தெரியும், இவர்கள் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர், அதனால் இவங்களும் பரிசுத்தமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. இயேசு அன்புள்ளவர், இயேசு அன்புள்ளவர்னு வாயில சொன்னா பத்தாது. எப்படி மற்றவங்களுக்கு தெரியும்னா, நான் அவர்களிடத்துல அன்பாக இருக்கும்போது. அல்லேலூயா.
நம்ம குடும்பத்தில் முதல்ல அன்பாக இருக்கமா? கணவன் மனைவிக்குள்ள அன்பு இருக்குதா? சில குடும்பங்கள்லாம் கட்டாயத்தின் அடிப்படையில் ஓடிட்டு இருக்கு. ஏதோ கல்யாணம் பண்ணியாச்சு, புள்ள பெத்தாச்சு, வேற வழி இல்லை, ஆப்ஷன் இல்லை, அதனால் ஆமாம் போவோம். இது இங்கே பரவாயில்லைங்க, டவுனில் சிட்டிலெல்லாம், கோயம்புத்தூரில், சென்னை போன்ற பெரிய நகரங்களெல்லாம் அதாவது தலையெழுத்தே அப்படின்னு ஓடிட்டு இருக்காங்க விசுவாசிகள். அல்லேலூயா. ஏன்னா அன்பு இல்லை. குடும்பத்துக்குள்ளேயே அன்பை காண்பிக்கலன்னா வெளியே தேசத்தில் எப்படி இயேசுவின் அன்பை காண்பிப்போம்? ஆமென். எல்லா கல்யாணத்திலையும் வாசிக்கிறோம், எபேசியர் 5வது அதிகாரம், புருஷர்களே கிறிஸ்து சபையை நேசித்தது போல நீங்கள் உங்கள் மனைவியை நேசிக்கணும். நேசிக்கிறீங்களா? ஐயா சொல்லுங்க, மனைவியை நேசிக்கிறீங்களா? என்னங்க உங்களை தாங்க கேட்குறேன். உங்கள் மனைவியை நேசிக்கிறீங்களா இல்லையா? உங்கள் மனைவியை நேசிக்கிறீங்களா? சரி, சந்தோஷம். கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல உங்கள் மனைவியை நேசிக்கிறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து எப்படி சபையை நேசிச்சாரு? என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்க, சபையை எனக்கு கொடுத்துரு, ஜீவனை எடுத்துக்க, ரத்தம் சிந்துறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன், ஆனால் என் மனவாட்டிக்காக நான் எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு நேசித்தார். அதே போல் நம்ம மனைவியை நேசிக்கணும். அல்லேலூயா. கண்டிஷன்ஸ் எல்லாம் போடக்கூடாது. நீ இப்படி இருந்தால் நான் அப்படி நேசிப்பேன், இப்படி இருந்தால் நான் இப்படி இருப்பேன். இதெல்லாம் கிறிஸ்துவின் அன்பு இல்லைன்னு அர்த்தம். மனைவிகளே, உங்கள் புருஷருக்கு எல்லா காரியத்திலேயும் கிறிஸ்துவே தலையாக இருக்கிறார். சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல எல்லா காரியத்திலேயும் உங்கள் புருஷருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியணும். சபை எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படிதோ, நம்ம தான் சொல்லுவோமே, சபை என்ன கீழ்ப்படியவா செய்து? எத்தனை பிரசங்கம் கேட்டாச்சு, ஒரு பிரசங்கத்துக்காவது கீழ்ப்படுத்திருக்கா சபை? அதனால் நாங்களும் அப்படி தான் இருப்போம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தில் சாட்சி இல்லைன்னா இயேசுவை வெளியே காண்பிக்க முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க வசனத்தை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, கரெக்டாக சொல்லுங்க, நான் கிஃப்ட் கொடுக்குறேன். சத்தமாக யாராவது கரெக்டாக சொல்லுங்க. பைபிளெல்லாம் பார்க்கக்கூடாது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா சமாரியாவிலும் அடேங்கப்பா. இன்னைக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன தெரியுமா? வீட்டில் போய் அப்போஸ்தலர் 1:8 100 தடவை இம்போசிஷன் எழுதுறீங்க. அது தெரியாம சபைக்கு வர்றது பிரயோஜனமே இல்லைங்க. அதுதான் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்ட நோக்கம். எதற்காக என்னை அழைத்திருக்கிறார், எதற்காக பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். 100 தடவை எழுதிட்டு வந்து பாஸ்டர்ட்ட காமிங்க. நாளைக்கு ஆர்டர் மாறாம ஹோம்ஒர்க். தம்பி நாளைக்கெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் இயேசுவுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அதுதான் ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணினதற்கு காரணம். எதுக்கு? சாட்சியாக இருக்கணும். முதல்ல எங்கே சாட்சியாக இருக்கணும்? எருசலேமில். அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி எருசலேமுக்கு போய் கர்த்தர் என்ன இது செஞ்சார், அந்த சாட்சி இல்லை. எருசலேம் என்றால் ஆண்டவருடைய சபை. இந்த ஆலயத்தில் நாங்கள் ஆராதிக்க வரோம் இல்லைங்களா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை கேட்குறோம். இந்த எருசலேமில் உங்களுடைய சாட்சியை காத்துக்கொள்ளுங்கள். தேவனை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாய் வாழுங்கள். அவங்கள பார்க்கும்போது சபையில் சொல்லணும், எங்கள் சபையில் இருக்கிற ஜனங்கள் ஜெபிக்கிற ஜனங்கள், எங்கள் சபையில் இருக்கிற ஜனங்கள் பரிசுத்தத்துக்காக வைராக்கியமாக நிற்கிற ஜனங்கள். அல்லேலூயா. எருசலேமில் ஆண்டவருடைய சாட்சியை காத்துக்கொள்ளுங்கள். ஆமென். ஆமாம். ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கிறீங்களா? சர்ச்சில் இருக்கீங்களா?
முடிஞ்ச உடனே ஓடிடுறீங்களா? சர்ச்சு முடிஞ்சாச்சு, என் வேலை முடிஞ்சது, கிளம்புவோம், எடுறா வண்டியை. விசாரிக்கிறீங்களா? ஒருத்தர் விசாரிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஓகே, உங்கள் பசங்க என்ன படிக்கிறாங்கன்னு தெரியும். உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறோடைய அந்த சகோதரனுடைய பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்க, எங்கே படிக்கிறாங்கன்னு தெரியுமா? சொல்லுங்கள். தெரியுமா? தெரியாது. ஆனால் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் அன்பாக இருக்கிறோம். ஐயா, சபைக்குள்ளேயே ஐக்கியம், சபைக்குள்ளே ஒரு மனம், சபைக்குள்ளே அன்பு, சபைக்குள்ளே விசாரிக்கலைன்னா, எனக்கு மற்றவங்களை பற்றி தெரியலைன்னா என்ன ஐக்கியத்தில் இருக்கிறோம்? எப்படி ஐக்கியமாக இருக்கிறோம்? நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே? சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா இல்லையா? இன்னும் எதை கேட்டாலும் அமைதியாக இருக்கிறீங்க. ஒரே குடும்பத்தில் இருக்கிற நாம, என் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாதுங்க, அவரை பற்றி அவ்வளோவா தெரியாதுங்க. ஏன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அக்கறை இல்லைங்க. அவர் என்ன பண்ணுறாரு, எப்படி இருக்கிறாங்க, அந்த குடும்பம் நல்லா இருக்குதா, சாப்பிட்றாங்களா, நல்லா படிக்க வைக்கிறாங்களா, பிள்ளைங்க படிக்கிறாங்களா, நல்ல வருமானம் இருக்குதா, கஷ்டப்படுறாங்களா, எனக்கு நான் நல்லா இருந்தால் போதும். கர்த்தரனை ஆசீர்வதித்தார். வாரம் சொல்கிற சாட்சியை பார்த்தோம்னா, அடடடடடடா, கர்த்தரனை ஆசீர்வதித்தார், எனக்கு வேலையை தந்தார், எனக்கு பணத்தை தந்தார், என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண வச்சார், எனக்கு அதை தந்தார், படிப்பை தந்தார், இதை தந்தார். ஐயா, பக்கத்தில் இருக்கிற வாழ்க்கையில் என்ன செஞ்சார்னு என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? ஹலோ, அட்லீஸ்ட் இங்கே சர்ச் முடிஞ்சு போகும்போது உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிற சகோதரனை பார்த்து, அண்ணே உங்கள் வீட்டில் இன்னைக்கு சிக்கனா மட்டனான்னு கேட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. எருசலேமில் என்னை பற்றி எப்படிப்பட்ட சாட்சி? என்னை பற்றி ஜெபிக்கிறவன், என்னை பார்த்து ஜெபிக்கிறவன்னு சொல்கிறாங்களா? நம்ம எப்போ விசாரிப்போம்? ஒருத்தங்களை பற்றி எப்போ விசாரிப்போம்? சர்ச்சில் வந்து கல்யாணம் நடக்கும்போது, இந்த சர்ச்சில் இருக்கிற பிள்ளைய நம்ம பார்க்க, யாராவது திருமணம் அவங்களுக்கு அரேஞ்ச் ஆகிடுக்குன்னா உடனே சர்ச்சில் வந்து இந்த பிள்ளை எப்படி அண்ணா, நம்ம என்ன இல்லைங்க இந்த பிள்ளை ரொம்ப மோசங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறோம், நல்ல பிள்ளைங்க அப்படி தான் சொல்ல போகிறோம். அது இல்லைங்க சாட்சி. என்னுடைய ஜெபத்தில் வெளிப்பட வேண்டும். நான் பரிசுத்தமாக நடக்கும்போது என் சபையில் சொல்லணும், எங்கள் சபையில் இருக்கிற வாலிபர்கள் பரிசுத்தமாக வாழ்கிறாங்க, எங்கள் சபையில் இருக்கிற ஜனங்கள், எங்கள் சபையில் இருக்கிற ஆண்கள் ஜெபிக்கிற ஆண்கள், எங்கள் சபையில் இருக்கிற ஜனங்கள் கொடுக்கிற ஜனங்கள், அப்படிப்பட்ட சாட்சி வரணுங்க. என் சபையில் இருக்கிற ஜனங்க விடுதலையோட, அப்பா இந்த பனங்குடியில் இருக்கிற இந்த சர்ச்சில் இருக்கிற ஜனங்க விடுதலையோட தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள், இது ஆராதிக்கிற சபை என்ற சாட்சி என்னை பற்றி சொல்லப்படணும். அல்லேலூயா. ஆராதிக்கிற சபை வளரும், ஜெபிக்கிற சபை வளரும், ஆமென், கொடுக்கிற சபை வளரும். இங்கே இந்த மெசேஜுக்கு முன்னாடி ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, நம்ம எல்லாரும் சபைக்காக ஜெபிக்கணும், ஊழியத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பாக செய்யணும். ஆனால் ஆராதனையோ ஜெபமோ ஆண்டவருக்கு கொடுக்கிறதோ கட்டாயமாக வரக்கூடாது. மனமும் வந்து கொடுக்கணும். அல்லேலூயா. மனமும் வந்து ஜெபிக்கணுங்க. நானே ஆராதிக்கணும், நானே ஜெபிக்கணும், நானே கொடுக்கணுங்க. அல்லேலூயா. அந்த சபை தான் எழுப்புதல் அடைந்த சபை. அந்த சபை தான் வளரும். அந்த சபை தான் பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போ எருசலேமில் என்னுடைய சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி? சொல்லுங்க. உங்கள் பாஸ்டரை கேட்டால் தான் தெரியும். இந்த சகோதரன், அந்த ஐயா, இவங்களெல்லாம் கூட்டு உட்கார வச்சு சர்ச்சு நடத்துறதுக்குள்ள எனக்கு போதும்னு ஆயிடுதுங்க. நிறைய சர்ச்சில் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒன்று இங்கே இழுத்தா இன்னொன்று அங்கே இழுக்குது, ஒன்று இங்கே போனால் இன்னொன்று அங்கே போகுது, இவங்களெல்லாம் பிடிச்சி இழுத்து. அதாவது சிம்சோன் 300 நரியை பிடிச்சி 2 நரியை ஒன்றா கட்டி தீயை பற்ற வச்சு அனுப்புனார். வாலில் நெருப்பெரியுது, ஆனாலும் 2 நரி ஒரே டைரக்ஷனில் போகுது. ஆனால் சர்ச்சில் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, எங்களுக்குள்ள ஒரு மனம் இருக்குது, எல்லாம் பாடிட்டு பேசிட்டு சொல்லிட்டு ஒரு காரியத்தில் 2 பேருக்கு ஒரு மனம் இருக்கிறது இல்லை. நான் இதை சொன்னா நீங்கள் சொல்கிறது தான் செய்யணுமா, அவங்க சொல்கிறது தான் செய்யணுமா? அல்லேலூயா. நரிக்கு இருக்கிற ஒரு மனம் நமக்கு இல்லையே. சபையில் ஒரு காரியத்தை குறித்து எத்தனை பேர் அங்கே சகோதரி சொன்னப்போ ஜெபிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தீங்க? நான் ஜெபம் பண்ணுறேன், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் சர்ச்சுக்காக ஜெபம் பண்ணுறேன், ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுறேன்னு எத்தனை பேர் ஒப்பு கொடுத்தீங்க? உங்கள் கரங்களை நான் பார்க்கட்டும்.
மற்றவங்கெல்லாம் நீங்கள் சொன்னால் நாங்கள் ஜெபம் பண்ணுமா? கண்டிப்பாக அவங்க சொல்கிறதுனால ஜெபம் பண்ணாதீங்க, உங்களுக்குள்ளே அந்த உணர்வு வரட்டும். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது நல்லாவே படிக்க மாட்டேன். ஸ்கூலில் நிறைய ரொம்ப கம்மி ஃபெயில் ஆகிட்டே இருப்பேன். புக்கையே கையில் தொட மாட்டேன். பெருசானதுக்கப்புறம் படிச்சியா அப்படின்னு கேட்காதீங்க, பெருசானதுக்கப்புறம் சுத்தமாக படிக்கலை. அப்போ நான் 7th 8th படிக்கும்போது எங்கள் அம்மா என்னை போட்டு அடித்து திட்டிட்டே படிடா 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 அப்படின்ட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மா படிப்பாங்க. எனக்கு படிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டமே இருக்காது, புக்கையே தொட மாட்டேன். சில நேரம் எங்கள் அம்மா போட்டு ரொம்ப தொல்லை பண்ணுறதுனால எங்கள் அம்மா பார்க்கும்போது புக்கை அப்படி கையில் வச்சுட்ருப்பேன். ஆனால் எனக்கும் புக்குக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன் சிந்தனை வேறு எங்கேயோ இருக்கும். எங்கே கிரிக்கெட் விளாட்லாம், எங்கே மேட்ச்சுக்கு போகலாம், அடுத்த மேட்ச் எங்கே, இப்படியே தான் யோசிச்சுருப்பேன் ஒழிய படிப்பு மண்டையிலே ஏறாது. சொல்லி பார்த்து எங்கள் அம்மா டயர்ட் ஆகிட்டாங்க. எங்கள் அம்மாவும் சொல்கிறத நிப்பாட்டல. சரி சொல்கிறாங்கன்னு நானும் படிக்க ஆரம்பிக்கல. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள தொடர்பை போல எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நீ கேட்கலனாலும் நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன். எங்கள் அம்மா ஒரு பக்கம். ஒரு நாள் எங்கள் தாத்தா ஊர்லேருந்து வந்திருந்தார். வந்துட்டு எங்கள் அம்மா எப்படி என்னை போட்டு படின்னு இருக்கிறத பார்த்துட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏம்மா நீ இப்படிலாம் படின்னு சொல்கிறதுனால தான் அவன் படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொன்னார். எடுத்து விடுற பாம்பு கடிக்காது. ஹலோ, பாம்பை பிடிச்சி, விஷமுள்ள பாம்பை பிடிச்சி கொண்டு வந்து இவரை கடி அப்படின்னா அந்த பாம்பு கடிக்காதான். அதுக்காக கோவம் வந்து கொத்துனாதான், அதுக்காக கோவம் வந்து கடிச்சாதான் கடிக்கும். இல்லைனா எடுத்து விடுற பாம்பு கடிக்காது. அப்படியே நீ கடின்னு சொல்லும் போது கடிக்கும், ஆனால் விஷம் பெருசாக ஏறாதுமா. அதுக்காக கோவம் வந்து, அதுக்காக ரோஷம் வந்து கடிக்கும் போது தான் முழு விஷமும் உள்ளே போகும். அதனால் நீ படின்னு சொல்கிறதுனால, நீ சொல்கிறதுக்காக புக் எடுத்து வச்சுருக்கானே ஒழிய அவனெல்லாம் படிப்பே வராது அப்படின்னு சொன்னார். எவ்வளோ உண்மை தெரியுங்களா? சொல்லி இதை செய், அதை செய், இதை பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி ஜெபம் பண்ணுங்க, இங்கே வாங்க ஊழியம் செய்யுங்க, ஆண்டவருக்கு கொடுங்க, இப்படிலாம் சொல்லி சொல்கிறதுனால நம்ம பெருசாக ஒன்றும் செய்ய போகிறதில்ல. 3 பேர் ஒப்பு கொடுத்துருக்குறீங்க ஜெபம் பண்ணுறதுக்கு, 3 4 பேர். மற்றவங்களுக்கெல்லாம் வேலை இருக்குது, நாங்கள் ரொம்ப பிஸி, எங்களுக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் கட்டாயத்தின் மேலே யாரோ ஒருத்தர் கம்பல் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஆராதிங்க. எத்தனை நாளுங்க? யாருக்காக ஜெபிக்கிறோம்? ஜெபம் பண்ணா யாருக்கு நல்லது சொல்லுங்க? நான் ஜெபம் பண்ணா யாருக்கு நல்லது? எனக்கு தான் நல்லது. ஆண்டவர் என்னதான் ஆசீர்வதிப்பார். இதுக்கு ஜெபம் பண்ணுங்க, யாராவது பிடிச்சி குத்திட்டே இருக்கணும். இந்த மாட்டு வண்டியில் பின்னாடி இந்த குச்சி வச்சு குத்திட்டே இருப்பாங்களே, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சர்ச்சில், சபை மாறித்தான் ஆகணும். சபை கர்த்தருடைய ஆண்டவர் என்னை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். தேவனை வெளிப்படுத்தித்தான் ஆக வேண்டும். தேவனை வாழ்ந்து காண்பித்து தான் ஆக வேண்டும். எருசலேமிலும், யூதேயா முழுவதிலும், பனங்குடி முழுவதிலும், பக்கத்தில் இருக்கிற வள்ளியூரிலும், திருநெல்வேலி மாவட்டத்திலும் இயேசுவுக்கு சொல்லுங்க. நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க, நான் ரொம்ப உயரமாக இருக்கனால நான் கீழே இறங்கி வந்துடலான்னு பார்க்குறேன். ரொம்ப சேஃபாக தூரமாக உக்காந்துட்டு இருக்கிறீங்க. சரி, ஓகே. அவருக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார், சபையில் வைத்திருக்கிறார். இதுதான் கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைத்த நோக்கம். அல்லேலூயா. இந்த நோக்கத்தை புரிந்து கொண்டால், இந்த நோக்கத்தை நான் அறிந்து கொண்டால், நான் எப்படி மாறிடுவேன்? எப்படிப்பட்ட ஆளா மாறிடுவேன்? வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே தெசலோனிக்கே சபையை குறித்து பவுல் எழுதும்போது சொல்றாரு, இவ்விதமாய்
தேவனுடைய அழைப்பை நன்றாய் புரிந்து கொண்டதினால, தேவன் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார், தேவன் எதற்காக என்னை ரட்சித்தார், தேவன் எதற்காக என்னை சபையிலே வைத்திருக்கிறார் என்ற நோக்கத்தை நன்றாய் புரிந்து கொண்டதினால தெசலோனிக்கேயில் இருக்கிற விசுவாசிகள் யாவரும் மற்ற விசுவாசிகள் யாவருக்கும் எப்படி மாறிட்டாங்க சொல்லுங்க? மாதிரிகளாய், ரோல் மாடலா, எக்ஸாம்பிளா மாறிட்டாங்க. அல்லேலூயா. எப்படிப்பட்ட மாதிரி? ஒரு மாதிரியா இல்லை வேற மாதிரியா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பக்கத்தில் பார்த்து கையை கொடுத்து. இப்போ தான் சொன்னேன், பக்கத்தில் திரும்பியாவது பாருங்கள் யார் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு. அட்லீஸ்ட் ஆமாம், வர்றோம் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உள்ள நேராக வந்துட்டு நேராக போயிடணும். பக்கத்தில் பார்த்து கையை கொடுத்து, நான் சொல்கிற வரைக்கும் கையை விடாதீங்க, கையை கொடுங்க. ஆமாம், கடிச்சு வைக்க மாட்டாங்க. ஏன்டா சண்டை போட்டியா? கையை கொடுத்து அவங்கள பார்த்து கேளுங்க, நீங்கள் மாதிரியா இல்லை ஒரு மாதிரியா? அல்லேலூயா. வெளியே பார்க்கறதுக்கு நல்லா தாங்க இருக்கிறாரு, ஆனால் இவர் ஒரு மாதிரி. ஹலோ ஜீவா பிரதரா, அவர் நல்லா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாருங்க, பார்த்தா ஒன்றும் தெரியாது, ஆனால் கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா தெரிஞ்சிடும் அவரு ஒரு மாதிரி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு நல்லா இருக்கும். ஹலோ, உங்களை பற்றி இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா அவங்களா? நம்ம 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 சர்ச் பேர் ICWM. ஓகே, இந்த சபையில் வர்ற விசுவாசிகள்லாம் நல்ல பைபிளை தூக்கிட்டு ரொம்ப அழகாக வருவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க வருவாங்க, ஆனால் அவங்கெல்லாம் ஒரு மாதிரியான ஆட்கள். அப்படி சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே தெசலோனிக்கேயில் இருக்கிற விசுவாசிகள் எப்படிப்பட்ட மாதிரிகளாய் மாறினார்கள்? மற்ற விசுவாசிகளுக்கெல்லாம் மாதிரிகளாக, ரோல் மாடலாக, எக்ஸாம்பிளாக மாறினாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய அழைப்பை புரிந்து கொண்ட சபை, தேவன் எதற்காக என்னை அழைத்தார், எதற்காக என்னை சபையாய் வைத்திருக்கிறார், அந்த நோக்கத்தை புரிந்து கொண்ட சபை, இயேசுவை வெளிப்படுத்த சாட்சியாய் வாழ கர்த்தரனை அழைத்திருக்கிறார் என்ற அழைப்பை புரிந்து கொண்டதினாலே அவர்கள் சாட்சிகளாய் வாழ்ந்தார்கள், மற்றவர்களுக்கு மாதிரிகளாய் மாறினார்கள். எல்லா காரியத்திலையும் விசுவாசிகளுக்கு மாதிரியா, விசுவாசிகளுக்கு ரோல் மாடலா, மற்ற சபைகளில் இருக்கிற விசுவாசிகளுக்கு ரோல் மாடலா, எக்ஸாம்பிளா மாறினாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி ஜெபிக்கணும்? எப்பா WMM சர்ச் விசுவாசிகளை பாருங்கப்பா, அவங்க நமக்கு மாதிரியா இருக்கிறாங்க, முன்மாதிரியா இருக்கிறாங்க. எப்படி ஊழியம் செய்யணும்? WMM சர்ச்சை பாருங்க, அவங்க நமக்கு மாதிரியா இருக்கிறாங்கன்னு மற்ற சபைகள் எல்லாம் சொல்ற அளவுக்கு அவர்கள் மாதிரிகளாய் மாறினார்கள். எப்படி ஆராதிக்கணும்? WMM சர்ச் பாருங்க. எப்படி கொடுக்கணும்? அவங்கள பாருங்க. எப்படி ஊழியம் செய்யணும்? அவங்கள பாருங்க. இப்படி எல்லாவற்றிலும் விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளாய் ஆனீர்கள் என்று தெசலோனிக்கே விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்றார். இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய கண்டிஷன் என்ன? ஹலோ, எத்தனை வருஷமா சபைக்கு வர்றோம், எத்தனை சத்தியங்களை கேட்கிறோம், எத்தனை வேத வசனங்களை கேட்கிறோம், எப்படிப்பட்ட உபதேசத்தை நாம் கேட்கிறோம். ஆனால் என்ன வாழ்க்கை மாறி இருக்கா? மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறேன்னா இல்லை ஒரு மாதிரியாக வாழ்ந்துட்டு இருக்கிறேனா? ஹலோ, உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன். இது வரைக்கும் ஒரு மாதிரியாக இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் விரும்புகிற மாதிரிகளாய் நாம் மாறப்போகிறோம், ஒப்பு கொடுக்க போகிறோம். ரெண்டு காரியத்தை நான் சொல்லிட்டு வேகமாக என்னுடைய வார்த்தை முடிக்கிறேன். எந்தெந்த காரியத்தில் எப்படி இவர்கள் மற்ற விசுவாசிகளுக்கெல்லாம் மாதிரிகளாய் மாறினார்கள்? அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் தெசலோனிக்கே சபை தோற்றுவிக்கப்பட்ட அந்த காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். வீட்டில் போய் வாசிங்க, நேரமில்லை. பவுலும் சீலாவும் இன்னொரு பட்டணத்திலிருந்து அடித்து துரத்தி விடப்படும் போது, உயிர் பிழைப்பதற்காக அங்கே அடியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஆக்சிடென்டலாக அவங்க ஓடி வந்த பட்டணம் தான் தெசலோனிக்கே பட்டணம். அல்லேலூயா. அதை வாசிச்சிடலாமா? ஒரே ஒரு வசனத்தை அப்போஸ்தலர் 16:1 வாசிங்க. ஓகே, 16:1. சாரி 17:1. ஐம் சாரி 17:1. அம்பிபோலி பட்டணத்தையும் கடந்து
தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வந்தார்கள். துரத்தி விடப்பட்டதுனால, அதுக்கு முன்னாடி அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா தெரியும், சிறைச்சாலையில் அவர்கள் இருந்தார்கள். அங்கே அடித்து அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. எப்படி அங்கே கர்த்தர் அற்புதம் செய்தார். அங்கேருந்து வெளியே வந்தோடனே இனிமேல் அங்கே ஊழியம் செய்ய முடியாதுன்ற ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக, கட்டாயத்தின் காரணமாக அங்கேருந்து வேறு பட்டணத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை. பவுலுடைய ஊழிய ஷெட்யூலில் இந்த தெசலோனிக்கே பட்டணம் இல்லை, அவர் போக வேண்டிய பட்டணம் அல்ல. ஆனாலும் வேற வழி இல்லை, போயிடுவோன்னு சொல்லி தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெபாலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்கள் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே பேசினார். எத்தனை ஓய்வு நாட்கள் அங்கே பிரசங்கம் பண்ணாங்க? 3 வாரம், 3 ஓய்வு நாட்கள், 3 ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கலாம். 3 ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஊழியத்து நிமித்தமாக வேறு பட்டணத்துக்கு போயிடுறாங்க. அந்த 3 வாரம் அங்கே இருந்த ஜெபாலயத்தில் வேத வாக்கியங்களின் நியாயத்தை அவர்களோட பேசினார். ஆண்டவருடைய பிறப்பை, ஆண்டவருடைய வாழ்க்கையை, ஆண்டவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை, அவருடைய வருகையை 3 வாரம் பேசினார், பிரசங்கம் பண்ணார். ஃபஸ்ட்டு வாரம் என்ன பேசியிருப்பார்? இயேசு பிறந்தார் எனக்காக. 2வது வாரம் என்ன பேசியிருப்பார்? இயேசு மரித்தார் எனக்காக. 3வது வாரம் என்ன பேசியிருப்பாங்க? இயேசு மரித்தார் ஆனாலும் மறுபடியும் உயிரோடு எழுந்தார், அவர் மீண்டும் வரப்போகிறார் ராஜாதி ராஜாவாக எனக்காக. இந்த 3 பிரசங்கம், இதுதான் சுவிசேஷம் இல்லைங்களா? இதுதானே சுவிசேஷம். இந்த 3 பிரசங்கத்தை அங்கே பேசுகிறாரு. 3 ஓய்வு நாட்கள் பிரசங்கம் பண்ணின போது அங்கே இருந்த அநேகர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்கள். அங்கே ஒரு சின்ன சர்ச் உருவானது. ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். யூதர்களிலும் கிரேக்கர்களிலும் மற்ற எல்லாரும் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அங்கே ஒரு சபை தோற்றுவிக்கப்பட்டது. இப்போ தெசலோனிக்கே சபையை விட்டுட்டு பவுல் போயிட்டாரு. அநேக நாட்கள் இந்த சர்ச்சுக்கு திரும்ப வர முடியல. பவுல் உண்டாக்கின தோற்றுவித்த சர்ச் தான் எப்படி இருக்குன்னு தெரியாது, போயிட்டாரு. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பவுலுக்கு ரொம்ப ஆசை, தெசலோனிக்கே விசுவாச மக்கள் எப்படி இருக்கிறாங்க? நான் 3 வாரம் தானே அவங்களோட பிரசங்கம் பண்ணினேன், 3 பிரசங்கம் தானே பண்ணினேன். பெரிய பாஸ்டர் அங்கே இல்லையே, பெரிய ஊழியக்காரங்க யாரும் அங்கே போகிறது இல்லையே, சில வருஷங்கள் தாண்டிருச்சு, பெரிய கன்வென்ஷன் நடக்கிறது இல்லை, பெரிய பெரிய ஸ்டார் ஊழியக்காரங்க வரதில்லை, செலிபிரிட்டிஸ் வரதில்லை, 3 பிரசங்கம் தான் கேட்டிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஜனங்கள் கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். இப்போ அந்த சர்ச்சோட நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கும்போது தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து வந்த ஒரு சிலர் பவுலை பார்த்து சொல்கிறாங்க, பவுலே, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தெசலோனிக்கே போனீங்களே, ஞாபகம் இருக்கா? ஆமாம், ஞாபகம் இருக்கு. அங்கே 3 வாரம் தங்கியிருந்து பிரசங்கம் பண்ணினேன். 3 பிரசங்கம் பண்ணினேன். எத்தனை பிரசங்கம்? 3 பிரசங்கம் பண்ணினேன். அதுக்கப்புறம் அங்கே என்னால் திரும்ப போக முடியல. இப்போ அந்த சர்ச் மக்கள் எப்படி இருக்கிறாங்க? வந்தவங்க சொல்கிறாங்க, ஐயா வாசிங்க 6வது அதிகாரம் 6வது வசனத்தை. 1 தெசலோனிக்கேயர் 1:6. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். அவங்கள பற்றி, தெசலோனிக்கே சபையை பற்றி பவுல் கேள்விப்படுற வார்த்தை என்ன தெரியுங்களா? காரியம் என்ன தெரியுங்களா? பவுலே, நீங்கள் உண்டாக்கின, நீங்கள் அன்னைக்கு ஆரம்பித்து வச்சுட்டு வந்த அந்த சர்ச் விசுவாசிகள் கொஞ்சம் பேராக கூடி ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பித்தாங்க. ஆமாம், அவங்க இப்போ எப்படி இருக்காங்க தெரியுமா? பெரிய பிரசங்கியார் இல்லை, பெரிய பெரிய கூட்டங்கள் அங்கே நடக்கிறதில்ல. ஆனாலும் 6வது வசனத்தில் நம்ம வாசிக்கிற மாதிரி திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு மிகுந்த உபத்திரவம் இருந்தாலும் திருவசனத்தை பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு கர்த்தரையும் எங்களையும் பின்பற்றுகிறவர்களாகி. அல்லேலூயா. வசனத்தை ஏற்றுக்கணும். சபை ஏற்றுக்கிட்டால் மட்டும் பத்தாது, அந்த வார்த்தையை அப்படியே பின்பற்றணும், வார்த்தையை அப்படியே வாழ்க்கையில் கடைபிடிக்கணும், அந்த வார்த்தையின்படி வாழ நம்ம ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பெரிய உபத்திரம் வந்தாலும், கழுத்தையே வெட்டினாலும் வசனத்தின்படி தான் நான் நடப்பேன்னு சொல்ற சபை தான் மாதிரி சபை. அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, உபத்திரம் இருக்கு அந்த சர்ச்சுக்கு, நெருக்கம் இருக்குது. ஆனாலும் மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலையும் திருவசனத்தை பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு சபை வசனத்தை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, கர்த்தரையும் எங்களையும் பின்பற்றுவர்களாகி இவ்விதமாய் பனங்குடியிலும் வள்ளியூரிலும் காவல் கிணறிலும் இருக்கிற விசுவாசிகள் யாவருக்கும். நீங்கள் சொல்லுங்க, ஒரு மாதிரி சொல்றீங்களே, சொல்லுங்க எப்படி மாறிட்டாங்க தெசலோனிக்கே சபை? எல்லாரும் சொல்லுங்க,
பாஸ்டர் 9:15 முடிக்கணும்னு சொன்னார். நான் 9 மணிக்கு முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உங்களை பார்த்தா 9 மணிக்கு இல்லை, 9:15 இல்லை, 10:15 தான் முடிப்பேன் நான். ஹலோ, சொல்லுங்கள், முடிச்சிடலாமா 10:15? நீங்கள் பேசுங்க பிரதர், நாங்கள் ஒவ்வொருத்தராக மெதுவாக எந்திரிச்சு கிளம்பி போயிட்டே இருப்போம். சரி, ஓகே. உபத்திரவம் இருந்தாலும், நெருக்கம் இருந்தாலும், பெரிய 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 கன்வென்ஷன் மீட்டிங்லாம் இல்லாமல் இருந்தாலும், கேட்ட சத்தியத்தில் நிலைத்து அந்த வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ ஆரம்பித்ததுனால இந்த தெசலோனிக்கே சபை மற்ற விசுவாசிகள் யாவருக்கும், மகாயாவிலும் மக்கெதோனியாவிலும் இருக்கிற விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானார்கள். அல்லேலூயா. 2 காரியத்தை நான் காண்பித்து கொடுத்து என்னுடைய வார்த்தை முடிக்கிறேன். இவர்கள் மாதிரியாய் மாறினதற்கு இன்னும் 2 காரியங்கள் உண்டு. திருவசனத்தை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, கர்த்தரை பின்பற்றினது மாத்திரமல்ல. 1வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். அவரை மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் நீங்களாக்கி, 9வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் அவர்கள் தாமே ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு விக்கிரகங்களை விட்டு இந்த தெசலோனிக்கே சபை ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பினார்கள். பவுல் 3 வாரம் பிரசங்கித்த போது அந்த 3 பிரசங்கத்தை கேட்டு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் மனம் திரும்பினதின் நோக்கம் என்ன? நீங்க மனம் திரும்பினதின் நோக்கம் என்ன? நீங்க இயேசுவை ஆராதிக்கிற நோக்கம் என்ன? நீங்க சபைக்கு வர்ற நோக்கம் என்ன? தெசலோனிக்கே சபை மனம் திரும்பின நோக்கம் என்ன? தெசலோனிக்கே சபை 3 வாரம் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினார்கள். எதற்காக? விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்பினார்கள். எதற்காக? ஜீவனுள்ள தேவனுக்கு. எல்லாரும் சொல்லுங்க, ஊழியம் செய்யற சபை தான் வளரும். ஊழியம் செய்யற சபை தான் சபை, மற்றதெல்லாம் கூட்டம். ஹலோ, பொது கூட்டங்கள். அல்லேலூயா. ஊழியம் செய்யாத விசுவாசியே கிடையாது. என்னுடைய மனம் திரும்புதல் உண்மையான மனம் திரும்புதலாக இருந்தால் நான் ஊழியம் செய்வேன். தெசலோனிக்கே சபை மாதிரியாக மாறினதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அந்த சபை 3 பிரசங்கம் பண்ணிட்டு பவுல் போயிட்டாரு. ஆனால் சபை அதோட நிற்கல, தொடர்ந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார்கள். பவுல் பேசின அதே பிரசங்கத்தை, அதே சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவிக்க ஆரம்பித்தார்கள். விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்பி ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள். அல்லேலூயா. நம்ம ஊழியம் செய்கிறோமா? வாழ்நாளில் ஒருத்தருக்கார ஆண்டவரை சொல்கிறோமா? சொல்லியிருக்கீங்களா இல்லையா? ஐயா, மருந்துக்காவது சொல்லியிருக்கிறீங்களா? சொல்லுங்க. இயேசுவை சொல்லுங்க, இயேசுவை காண்பீங்க, ஊழியம் செய்யுங்க. அல்லேலூயா. ஊழியம் செய்கிறதுக்கு சர்ச்சில் பாஸ்டர் இருப்பார். எங்கள் சபையில் நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, பாஸ்டர்மாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஊழியம் செய்வாங்க. ஊழியம் செய்கிறது அவங்களுக்கு மட்டும் எழுதி கொடுத்த டாக்குமெண்ட் கிடையாது. விசுவாசிகளாக இருந்தால், அவருடைய சீஷராக இருந்தால், அவரை ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தால் நிச்சயம் நாம் ஊழியம் செய்யணும். அது நம்ம மேல் விழுந்த கடமை, நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். கோ அண்ட் ப்ரீச் தி காஸ்பல். இது ஏதோ ஆண்டவர் நமக்கு சஜஷன், போங்க போய் ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லலை. இது பிரதான கட்டளை, தேவன் கொடுத்த கட்டளை. புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் ஊழியம் செய்யணும், இயேசுவை சொல்லிதான் ஆகணும். ஆமென். ஒரு வருஷத்தில் ஒரு ஆத்மாவையாவது சர்ச்சுக்கு நீங்கள் கூட்டிட்டு வந்திருந்தா இந்த இடம் பத்தி இருக்குமா? அல்லேலூயா. தெசலோனிக்கே சபையில் எதுக்கு மனம் திரும்பினாங்க? ஊழியம் செஞ்சிருக்கு. நான் எதுக்கு மனம் திரும்பினேன்? நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக. ஆனால் தெசலோனிக்கே சபை மனம் திரும்பினார்கள். நான் நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது, என் சுற்றி இருக்கிறவங்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற சுயநலம் இல்லாத கிறிஸ்தவர்களாக இருந்ததுனால ஊழியம் செய்தார்கள். சுயநலம் இல்லாத கிறிஸ்தவன் ஊழியம் செய்வான். ஆமென். ஊழியங்களுக்காக ஜெபிங்க, நல்ல விஷயம். ஆனால் நீங்களும் ஊழியம் செய்யணும். ஒவ்வொருத்தரும் ஊழியம் செய்யணும். இங்கே இருக்கிற சபையில் இருக்கிற அத்தனை பேரும் அவருடைய ஊழியக்காரங்க தான். அல்லேலூயா. உங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் தான் ஊழியக்காரர்.
உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் தான் ஊழியக்காரங்க, உங்கள் ஸ்கூலில் நீங்கள் தான் ஊழியக்காரங்க. நான் உள்ளே இயேசுவை சொல்ல முடியுமா? உங்கள் கிளாஸ் ரூமில், உங்கள் காலேஜில், உங்கள் ஆஃபீஸில் சொல்லுங்கள், சொல்ல முடியுமா? விட்டுருவாங்களா என்னைய? அப்போ ஆண்டவர் எதுக்கு உங்களை அங்கே வச்சுருக்கிறாரு? ஐடி கார்டை கொடுத்து, சம்பளத்தை கொடுத்து, நல்ல வேலையை கொடுத்து அங்கே வச்சிருக்கிறார். எதுக்கு? நல்லா வாழ்கிறதுக்கு இல்லை, 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 இயேசுவை சொல்கிறதுக்கு. அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? இயேசுவை அறியும், இயேசுவை தெரியும், ஆனால் அறிந்து கொள்ள முடியாத அநேக ஜனங்கள் இன்னும் பனங்குடியிலே உண்டு. விக்கிரக ஆராதனை செய்கிற ஜனங்கள் இன்னும் பனங்குடியிலே உண்டு. இயேசுவின் வெளிச்சத்தை அறிந்து கொள்ளாத ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் இந்த பனங்குடியில் உண்டு. கர்த்தர் எதுக்காக உங்களை வச்சிருக்கிறார்? இங்கே உங்களை கொண்டு அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த கர்த்தர் உங்களை அழைத்து இந்த சபையில் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வாரம் வார்த்தை தந்து உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை உற்சாகப்படுத்துகிறார், உங்களை நடத்துகிறார். எதற்காக? ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக. மாறிதான் ஆகணும், ஊழியம் செஞ்சுதான் ஆகணும். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆப்ஷன் ஏ ஊழியம் செய்யணும், ஆப்ஷன் பி ஊழியம் செய்யணும், ஆப்ஷன் சி ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் ஊழியம் செய்கிற சபை வளரும். ஆமென். ஊழியம் செய்கிற சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், மற்றவர்களுக்கு மாதிரியாக நம்மளை மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. ஏதோ வந்தோம் போனோம் வாழ்ந்தோம் சபைக்கு வந்தோம் இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில் நம்முடைய சபையை கொண்டு, நம்முடைய வாழ்க்கை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும். கீழே பார்த்துட்டு எனக்கு இது இல்லையே, அது இல்லையே, அது இல்லையே. இங்கே உபத்திரவம் இருந்தது. தெசலோனிக்கே சபையில் மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலேயும் திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள். தெசலோனிக்கே சபை வளர்ந்து பெருகினது, மற்றவர்களுக்கு மாதிரிகளாய் மாறினார்கள். ஏன் ஊழியம் செஞ்சாங்க? யார் ஊழியம் செய்வாங்க தெரியுமா? யார் ஊழியம் செய்வாங்க சொல்லுங்க? பாஸ்டர் ஊழியம் செய்வார், இவாஞ்சலிஸ்ட் ஊழியம் செய்வாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க, 10வது வசனத்தை. இவங்க ஏன் ஊழியம் செஞ்சாங்க? அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனி வரும் கோபாக்கினி நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. ஏன் ஊழியம் செஞ்சாங்கன்னா, தெசலோனிக்கே சபை இந்த உலகத்தை எதிர்பார்த்து வாழல, இயேசு எப்போ வருவார் என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் வாழ்ந்ததுனால, அவர் வருகை சீக்கிரமா வரப்போறார் என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் வாழ்ந்ததுனால சும்மா இருக்கல. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், அவர் வரும்போது நான் ஆயத்தமாக இருக்கிறது மாத்திரமல்ல, ஆயத்தப்படுத்து என்று சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நான் ஆயத்தமான மட்டும் பத்தாது, என்னை சுற்றிலும் இருக்கிற என்னால் முடிஞ்ச ஆத்துமாக்களை நான் ஆயத்தப்படுத்துவேன்னு சொல்லி அவர்கள் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து நிற்கிற சபை. நீங்க எதை எதிர்பார்த்து சர்ச்சுக்கு வரீங்க? ஏன் ஊழியம் செய்யல? ஏன்னா வருகை குறித்த கவலை இல்லை. வர்றாரு 2000 வருஷமா பேசிட்டு தான் இருக்கிறீங்க. அவரும் வந்த பாடு இல்லை, நீங்களும் பேச்ச நிப்பாட்டின பாடு இல்லை. ஏன் வர தாமதிக்கிறார்னா, நம்மெல்லாம் மாறிட மாட்டோமா? இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் உரம் போடலாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம், இன்னும் நல்லா பாதுகாக்கலாம், இந்த வருஷம் அவங்க கனி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி இயேசு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறதுனால வருகை தாமதமாகி கொண்டிருக்கிறது. ஆனாலும் இன்னும் தாமதிக்க மாட்டார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்போது எங்கப்பா உனக்கு கொடுத்த தாளந்து இதோ பத்திரமா புதைச்சு வச்சிருக்க ஆண்டவரே, உன் நோக்கம் என்ன? எதற்காக உன்னை அழைத்தேன்? எதற்காக உன்னை சபையில் வச்சேன்? எனக்காக கனி கொடுக்க வேண்டும், எனக்காக ஊழியம் செய்யணும். ஆமாம் ஆண்டவரே செய்யணும் தான், ஆனால் நான் தான் வருகையை எதிர்பார்க்கறது இல்லையே. அவர் வருவார் இருந்தால் தான் நான் மாறி இருப்பேனே. அவர் வருகை குறித்த பயம் இருந்ததுன்னா, உணர்வு இருந்துச்சுன்னா, ஜாக்கிரதை இருந்துச்சுன்னா, அவர் வருகை குறித்த எச்சரிப்பு எனக்குள்ள இருந்துச்சுன்னா, நான் வசனத்துக்கு கீழ்ப்படிவேனே, ஊழியம் செய்வேனே, சாட்சியா வாழுவேனே, மற்றவங்களுக்கு மாதிரியா வாழ்வனே. இது எதுவுமே இல்லையே. ஏன்னா எனக்கு வருகையை பற்றி அக்கறை இல்லை. அவர் வரும்போது வரட்டும். கடைசி நேரத்தில் சிலுவையில் இருந்த கல்லனை போல நானும் மனம் திரும்பி போயிடுவேன். வர்றது யாருக்குமே தெரியாது, வந்துட்டு போனதே தெரியாது. ஹலோ, அவன் நினச்சிட்டு இருக்கிறான் சர்ச்சு அப்படியே தான் இருக்கும்,
அப்படியே தான் நடக்கும், கூட்டங்கள் அப்படியே தான் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆனால் பரிசுத்தமாக ஆண்டவருக்காக வாழ்கிறவங்க, திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு அவரை ஃபாலோ பண்ணுறவங்க, அவருக்காக ஊழியம் செய்கிறவங்க மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் ரகசிய வருகையிலே. அல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜாவாக வரும்போது என்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஆத்துமாக்களை இல்லாமல் வெறுங்கையாக போய் அவரை நான் மீட் பண்ண மாட்டேன். இந்த நோக்கத்தை தெசலோனிக்கே சபை நன்றாய் புரிந்து கொண்டதுனால இயேசுவை காண்பிக்க, இயேசுவை வெளிப்படுத்த, இயேசுவை வாழ்ந்து காண்பிக்க கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்ற இயேசுவின் அனந்த ஞானத்தை வெளிப்படுத்த தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், என்னை சபையில் என்னை சேர்த்திருக்கிறார், சபையில் என்னை வைத்திருக்கிறார் என்ற நோக்கத்தை நன்றாய் புரிந்து கொண்டதுனால தெசலோனிக்கே சபை ஊழியம் செய்தார்கள். காரணம், அவர் சீக்கிரம் வரப்போகிறார். வெறும் கையாய் பரலோகத்தில் வந்திடரே சுனாதா. பாட்டு மட்டும்தான் பாடுறோம். ஏசு இப்போ வந்தால் எத்தனை விசுவாசிகளை நம்ம, எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு போய் அவர் கையில் கொடுப்போம்? ஒரு ஆள் வருஷம் ஃபுல்லாக ஒரு ஆத்மாவை ஆண்டவர்களை நடத்துறதுக்கு பிரயாசப்படுங்க, ஊழியம் செய்ய ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உதவி செய்வார். வருகை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா நிச்சயம் ஊழியம் செய்வீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தெசலோனிக்கே சபை உபத்திரவம் இருந்தது, ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்பு என் உபத்திரவம் மாறணும். இல்லை, உபத்திரவம் மாறினாலும் மாறலனாலும் நாங்கள் ஊழியம் செய்வையா. ஏன்னா இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வைக்கான காத்திருக்கிறேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துக்கம் இன்பமாய் மாறும் என் இயேசுவை காணும் போது என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் வாழ்ந்ததுனால இந்த உலகத்தில் இருக்கிற துக்கம், இந்த உலகத்தில் இருக்கிற உபத்திரவங்கள், வேதனைகள் அவங்களுக்கு பெருசா தெரியல. எல்லாவற்றை காட்டிலும் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் வாழ்ந்ததனால, அதை எதிர்பார்த்து வாழ்ந்ததனாலே ஊழியம் செய்தார்கள், மாதிரிகளாய் வாழ்ந்தார்கள், சாட்சியை காத்துக்கொண்டார்கள். மற்ற விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளாய் மாறினார்கள். 2வது அதிகாரம் 17வது வசனம், 3வது அதிகாரம் 20, 21வது வசனம், 4வது அதிகாரம் 20வது வசனம், 5வது அதிகாரம் 21, 22, 23வது வசனத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. எல்லா அதிகாரம் முடியும் போது பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிற லெட்டரில் ஒவ்வொரு அதிகாரம் முடியும் போது திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை அவர் நினைப்பூட்டுகிறார். என்னன்னா, தெசலோனிக்கே சபைக்கு மாத்திரம் தான் அந்த காரியத்தை சொல்றாரு. என்ன காரியம்? நீங்கள் கிறிஸ்து வருவதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களே, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்போது நானும் நீங்களும், அவருக்காக காத்திருக்கிற நீங்களும் அவரை சந்திப்போம். 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார், மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், நாம அவரை பின்பாக அவரை நம்ம தரிசிக்க போகிறோம். இப்படி 5 அதிகாரத்திலையும் திரும்ப 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 வருகையை குறித்தே தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தெசலோனிக்கே சபையினுடைய முழு எதிர்பார்ப்பும் கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா, இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும் இயேசுவை நாம்